ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஸ்பீச்சோட இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது நம்ம எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு 5 ஐடியாஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ் ஆனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி ஹாப்பியாக இருப்பீங்க. அது இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும். ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் காலைல சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் நினைக்காதீங்க. காலையில் இயர்லி மார்னிங் சீக்கிரம் ஒரு 5 o'clock, அதிகபட்சம் ஒரு 5 o'clock எழுந்தாவே போதும். எழுந்திங்கன்னா அப்பயே சீக்கிரமாக உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லாக ரொம்பவே நாளே அன்னைக்கு நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய டைம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் நிறையா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம். அதனால அந்த டைம் நமக்கு ரொம்ப முக்கியம். டைம் இல்லாததால் தான் நம்ம இப்போ காலிலேருந்து ஒரு டே ஃபுல்லாக வீட்டு வேலையை செஞ்சுட்டே இருக்கோமே அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்துடும். அதனால அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இயர்லி மார்னிங் எடுத்து நீங்கள் அந்த கிச்சன் ஒர்க் இதெல்லாம் முடிச்சுட்டு மீதி இருக்க எல்லா ஒர்க்குமே ஒரு 8:30 முடிஞ்சிடும். 5 o'clock எழுந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா 8:30 முடிஞ்சிடும். அதுக்கப்புறத்துலேருந்து இருக்க டைம் ஃபுல்லாக உங்களுக்கான டைம். நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே செய்யலாம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். அதுலேருந்தே ஃபஸ்ட்டு உங்கள் ஹாப்பினஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதான் ஃபஸ்ட்டு ரூல்ஸு. இயர்லி மார்னிங் கண்டிப்பாக எழுந்துக்க ஆரம்பித்தா அன்னையிலேருந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த டேலேருந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம யார்கிட்டையும் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. நம்ம ஏதாவது யாருக்காவது செய்யணும்னு விருப்பப்பட்டால் செய்யலாம். ஆனால் அவங்ககிட்ட இருந்து அது நமக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்த்து செய்யக்கூடாது. எதிர்பார்த்து செஞ்சால் கண்டிப்பாக நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கவே முடியாது. நம்ம மட்டும் செய்கிறோம், அவங்க நமக்காக எதுவுமே செய்யலை, நம்ம மட்டும் பேசுகிறோம், நம்ம எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்கிறோம், அவங்க நம்மகிட்ட சொல்ல அப்படின்ற அந்த விஷயத்தையே நம்ம யோசிக்கவே கூடாது. அது யோசிச்சாவே நம்மளை ரொம்ப டிப்ரெஸ் ஆக்கிடும். அதனால அந்த விஷயத்த மாற்றிக்கணும். கண்டிப்பாக நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம செய்கிறோம், அவங்க நமக்கு செய்யணும்னு விருப்பம் இல்லை, அதுக்கு அவங்க பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதால தானே நீங்கள் செய்வீங்க. அப்புறம் ஏன் அவங்ககிட்ட இருந்து அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதனால அந்த எக்ஸப்டேஷன் விட்டுறணும். சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம எப்பயுமே ஹாப்பியாக இருக்கலாம். இதுதான் செகண்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக ரொட்டைன் ஒர்க் காலையில் எழுந்திருக்கிறது, சமைக்கிறது, திரும்ப நைட்டு அதே மாதிரி ரெகுலராக ஒரே ஒர்க்கே செஞ்சுட்டே இருக்கும்போது டென்ஷன் ஆகும் சில டைம். அப்படியே போயிட்டே இருக்கிறது ஒரு நாள் ரொம்ப பெரிய கோவமாக அதை யார் மேலேயாவது காட்டிடுவோம். அந்த மாதிரி கோவத்தை நம்ம யாருக்காக செய்கிறோம்? நம்ம ஃபேமிலிக்காக தானே செய்கிறோம். அந்த மாதிரி ஒரு வர கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னா காட்டவே கூடாதுன்னு சொல்ல. நம்ம யாருக்காக பண்ணுறோம் நம்மளே ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும். நம்மளால தானே அப்புறம் அந்த ஃபேமிலி உருவானது நம்மளால தானே. அப்போ நம்ம அவங்க செஞ்சுதானே ஆகணும். அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? அந்த ஒரு விஷயத்த மாற்றிக்கணும். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளோட ஸ்கின் கேர், ஹேர் கேர், நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். இப்போ உங்களுக்கு ரீல்ஸ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுறது, இல்லை உங்களோட விருப்பம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி குக்கிங் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தனி திறமை இருக்கும் அதை டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது, அதை மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்குன்னு டைம் எடுத்துக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருங்க. மற்றவங்களுக்காக அதை எப்பயுமே மாற்றிக்காதீங்க. அடுத்த கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யும்போது அதை பார்த்து வேற யாராவது என்ன சொல்லுவாங்களோ, அவங்க இதை தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்களோ. இப்போ நான் ஒரு வீடியோவே இப்போ இந்த மாதிரி போடுறேன், இதை பார்த்து எனக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன பேசுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை பற்றி எப்பயும் யோசிக்கவே கூடாது. அவங்க என்ன வேணா நினச்சிட்டு போட்டோம், நமக்கு என்ன, நம்ம என்ன தப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அங்கங்கே வீடியோஸ் எப்படிலாம் போடுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க, நம்ம என்ன அந்த அளவுக்காக போயிட்டோம். நம்ம எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது. நமக்கு பிடிச்சதா நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை அதுக்கும் இல்லாமல். அதனால நம்ம தைரியமாக நம்ம விஷயங்களை செய்யணும். யாருக்காகவும் பயந்துட்டு நம்ம செய்ய ஆசைப்படுற விஷயங்களை செய்யாமல் இருக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு எதாவது நடந்தாலும், இல்லை நமக்கு பிடிக்காத விருப்பங்கள் நடந்தாலும் அதுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதை ஒரு பிரச்சனையாக நினச்சிக்கிட்டு அது நமக்கு தான் உலகத்திலே பிரச்சனை இருக்குன்ற மாதிரி எப்பயுமே நம்ம நினைக்கக்கூடாது. இன்னைக்கு இல்லைனாலும் நமக்கு என்னைக்காவது நம்ம லைஃப் சரியாகும் அப்படின்ற ஒரு மனசை தைரியமாக எப்பயும் வச்சுக்கிட்டு நம்ம நம்ம வேலைகளை ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். டல்லாகி அன்னைக்கும் உக்காந்துடவே கூடாது. நீங்கள் ரெகுலராக அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னலோட நம்ம இப்படி தான் வாழணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான மனதோட நீங்கள் உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அது ரொம்ப நல்லா போகும்.
யாருமே உங்களை வந்து கஷ்டப்படுத்த முடியாது. நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களால் எல்லாமே சாதிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி வச்சுருங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் லாங் வீடியோ வந்து இவ்வளோ லென்த்தாக இது வரையும் போட்டதே இல்லை. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கூட 3 நிமிஷம் தான் போட்டிருப்பேன் அதிகபட்சம். இந்த தடவை தான் வந்து 7 நிமிஷம் கிட்ட இந்த வீடியோ இருக்குது. இதில் வந்து ஒரு நாள் காலையிலேருந்து, அதாவது 5 ஓ கிளாக்லாம் எடுக்கல, அதுக்கப்புறமா ஒரு 8 ஓ கிளாக்லேருந்து தான் எடுத்திருப்பேன். அதுலேருந்து ஒரு ஈவினிங் 4:30 வரையும் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். 6:30க்கு மேலே 5:30க்கு மேலே என்ன பண்ணுன்ட்டு ஷார்ட்ஸில் தனியாக போட்டிருக்கேன். நார்மலாக ஒரு வேலையை நம்ம செய்யறதுக்கும் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணிட்டு நம்ம வேலை செய்யறதுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். இருந்தாலும் வந்து எனக்கு கொஞ்சம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. என் பையன் இருக்கான், இருந்தாலும் அவன் வந்து விளாண்டுருப்பான். அவனுக்கு ஃபோன் அந்த இதெல்லாம் கொடுக்கறது இல்லை. பார்த்தீங்கன்னாவே வீடியோவிலே பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் தனியாக விளாண்டுருப்பான் பொருள் வச்சு. அவனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி செடி அதெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல ஹேபிட்ஸாக வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ரெகுலராக அதை நம்ம பார்த்துக்கணும், அதுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோம்பேறித்தனம் வராமல் ஒரு இதாக இருக்கும் எப்பயுமே. நான் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு 3:30 ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. அப்போ அது வரையும் அவனும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான் எனக்காக. பால் மட்டும்தான் ஒரு 2 மணிக்கு ஆற்றி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் அவனும் சாப்பிட்றான், நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இது மாதிரி திங்ஸ் வச்சு விளாண்டுருப்பான், எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டான், அழகாக உட்காந்துருப்பான். நம்ம வந்து இப்போ ரெகுலராக ஒரு ஒர்க்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை கண்டினியூவாக விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் இன்னைக்கு உடம்பு சரியில்லை அதனால் விட்டேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணால் கூட அது ஒரு நாளாக இப்போ கடந்து போயிட்டே இருக்கும். அப்போ அதான் வந்து கவனச்சிதறல் அப்படி தான் வந்து ஏற்படுது. என்ன ஆனாலும் இன்னைக்கு நான் செஞ்சு தான் ஆகணும்னு அந்த முடிவு மட்டும் மாற்றாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே செய்ய முடியும். இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோஸ் போடுறாங்க. நம்மளாலையும் போட முடியும், எல்லாராலையும் போட முடியும். நல்ல கண்டென்ட்டாக போட்டு நல்லா டெவலப் பண்ணிங்கனாவே வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. மிளகாத்தூள் விற்கிறது, ஹேர் ஆயில் செஞ்சு விற்கிறது, காஸ்மெட்டிக்ஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட பிஸ்னஸ் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் நம்மளும் வீட்டில் இருந்துட்டு ஏதாவது பண்ணணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா டைலரிங் கற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். உங்களாலையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும்.